ஜனநாயகன் பிரச்சனைக்கு காரணமே விஜய் தான். என்ன நிரூபிக்க முடியும்? கூட்டணிக்கு வர்றதுக்காக அழுத்தம் கொடுக்கறதுக்காக தான் ஜனநாயகன் படத்தை வர விடாம பண்ணது நம்ம பாஜக. என்ன நிரூபிக்க முடியும்? ஜனநாயகன் விஷயத்துல திமுக சரியான நேரம் பார்த்து காய் நகர்த்திருச்சு. என்ன நிரூபிக்க முடியும்? சினாரியோ 1 காரணம் விஜய் தான். படத்துல ராணுவம் தொடர்பான நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்குன்னு தெரிஞ்சும் வேணும்னு இந்த மாதிரி அலைக்கழிச்சு அது இது அப்படின்னு சொல்லி தேடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் தங்களோட கூட்டணி வர்றதுக்காக அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்கு வந்தாதான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லி பாஜக தான் இந்த ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். அமித்ஷாவே 60 சீட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாராம்ல. எலெக்ஷன் வேலைகளை பார்க்க விடாம திமுக தாவேகாவுக்கு முட்டுக்கட்டை போட்டு அது இதுன்னு பிரச்சனையை உருவாக்கி ப்ரெஷர்ல இருக்க வைக்கணும். சரியான நேரம் பார்த்து தாவேகாவுக்கு ஆப்படிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். படத்துல வினோத் பண்ண சம்பவம் அப்படி திமுகவை வெளுத்து விட்டுருக்காராம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, சினாரியோ 4 கவனக்குறைவு. போன வருஷம் தான் நம்ம சென்சார் போர்டோட நிறைய ரூல்ஸை அப்டேட் பண்ணாங்க. 13 வயசு கீழே இருக்க குழந்தைகள்லாம் ரத்தம் சதை அந்த மாதிரி இதுகள் அதீத ரொமான்டிக்கான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய அடிதடி படங்கள்லாம் பெற்றோர்கள் கூடவே அவங்க கூட போய் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரூல்ஸ்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது சரியா ஃபாலோ பண்ணலப்ப அப்படின்னு சொல்லும்போது என்ன ஏதுன்னு கேட்டு படக்குழுவும் தயாரிப்பு நிறுவனம் தான் போயிட்டு அதுக்கான விதிமுறைகள்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி யூனிவர்சிட்டிலாம் வாங்கியிருக்கணும். எனக்கு நினைவு தெரிஞ்சு அமரன் படத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி யூனிவர்சிட்டிலாம் வாங்கி வெளியிட்டதா ஞாபகம். இவ்வளவு வருஷமா படத்துல சினிமால இருக்கக்கூடிய நம்ம விஜய்க்கு இது கூடவே தெரியாம இருக்கும். அப்போ ஜனநாயகன் வெளிவராம இருக்கிறதுக்கு யார் தான் காரணம்?